விஷத்தை கொடுத்து பார்த்தான். யானைகளின் காலிலே இட்டு இடறினான். கயிற்றை கல்லோடே கட்டி கடலிலே இறக்கினான். மலைமுகட்டிலிருந்து பிடித்து தள்ளினான். இத்தனைக்கு குழந்தை அசைஞ்சே கொடுக்கல. அவன் நித்தியமாக எம்பெருமான நினைச்சிருக்கிறதுனாலே அழகா கம்பர் தெரிவிக்கிறார், குழியில் இந்தனம் அடுக்கினர். ஒரு பெரிய குழியை வெட்டி, இந்தனம்னா விறகு, நெருப்பு மூட்டுறதுக்காக, குழியில் இந்தனம் அடுக்கினர். குன்றென குடந்தொரும் குணர் எண்ணெய் இழுதினை சொரிந்திட்டனர். குன்றத்தை போல பெரிய பெரிய குடத்துல நெய்யும் எண்ணெயும் கொண்டு அதுல கொட்டினாலாம். என்னத்துக்கு இதெல்லாம்னா, யாகம் பண்றதுக்குன்னு யாரும் தப்பா நினைச்சிட வேண்டாம். அதை எரிச்சு இந்த பிள்ளைய தூக்கி உள்ள போடுறதுக்காக. இது எவ்வளவு அழகான நாடு, எவ்வளவு அழகான தந்தைன்னு பாக்கணும். இப்போ இந்த பெத்த குழந்தை ஒழுங்கா பேசுறான், அவன் என்ன வேணா பேசினதா இருக்கட்டும். பெத்த குழந்தை யாரான இந்த மாதிரி செய்வார்களா? அவ்வளவு துர்புத்தி படைத்தவனான ஹிரண்யகசிபு குழியில் இந்தனம் அடுக்கி இந்த குழந்தையும் கொண்டு போய் உள்ளே இறக்க. அதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். தாதேஷவன்னிஹி பவனேரி தோபி நமாம் தஹத்யத்ர சமந்ததோகம் பஷ்யாமி பத்மான் ஸ்தரணாஸ்திருதானி சீதானி சர்வாணி திசாம் முகானி. இந்த குழந்தை அதுக்குள்ள போய் நின்று சக்கச்சவையல்னு சுத்தி நெருப்பு எரிஞ்சின்றுதான் உடனே அது பகவானை பார்த்து சொல்லித்து, உன்னுடைய திருக்கண்கள் இப்படித்தானே சிவந்து கிடக்கும், உன்னுடைய திருமேனி அத்தனை இப்படித்தானே ஒளிபடைத்து கிடக்கும், இப்படித்தானே நீயும் ஒரு நாள் தீங்கிற அக்னியை படைத்திருப்பாய் என்று குழந்தை ஸ்தோத்திரம் பண்ண உடனே இந்த நெருப்பத்தனையும் குழு குழு குழுன்னு குளிர்ச்சியா எடுத்து குழந்தைக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அவனாலே. ஆக ஸ்தோத்திரம் ஒரு கட்டத்தையும் அவன் கொடுப்பான். குழந்தை ஸ்தோத்திரம் பண்ணத்துக்கு ஆரம்பித்த உடனே அது ரட்சிக்கும். அரியும் செந்திய தழுவி. நம்மாழ்வார பத்தி அழகான பாசுரம். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணிதுவென்னு கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் மெய்த்தனவென்னு போமிளநாகத்தின் பின்போய் அவன் கிடக்க ஈதென்னும். நம்மாழ்வார பத்தி ஒரு அழகான பாசுரம். அடியார்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் விளக்கி சொல்றேன். ஆழ்வார் கலங்கி போயிட்டார் பகவான நினைத்து. அதனாலே கலங்கின நிலையில் மண்ணை இருந்து துழாவி தான் அவதரித்த திவ்யதேசம் ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர். இந்த திருக்குருகூர்ங்கிற திருநெல்வேலியிலேருந்து ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து ஒரு 3 மைல் தொலைவு போனோம்னா இந்த திருக்குருகூர்ல நம்மாழ்வாருடைய திருவவதாரம். நம்மாழ்வாருக்கு இந்த மதுரை பட்டணத்துக்கு ஒரு நெருங்கின தொடர்பு. அந்த காலத்திலே முற்சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம் இதெல்லாம் இந்த பட்டணத்துல தானே நடந்திருக்கு. நம்மாழ்வார் பரமோதத்துக்கு போன பிற்பாடு மதுரகவி ஆழ்வார் அவருடைய பாசரங்களை எல்லாம் உலகத்திலே பரப்பி கொண்டு வந்தார். அப்ப இந்த மதுரப்பட்டினத்தில் இருந்த சங்க கால புலவர்கள் எல்லாம் இது என்ன பாடல்? காதல் பாடல். ஏதோ ஒரு நாயக்கன் நாயகியை குறித்து பாடினது. இதெல்லாம் தத்துவ பாடல்களை எடுத்துக்க முடியாது, தள்ளுட்டார். நேர மதுரகவி ஆழ்வார் சங்கப்பலகையின் இடத்திலே போய் முறையிட்டார். தூர்ல சங்கப்பலகை இருந்தது இல்லையா, அதுல முறையிட்டு சின்ன ஓலச்சுவடியிலே பாட்டு எழுதினார். கண்ணன் கடலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணன் திருநாமம் தெண்ணன் நாரணமே. 2 வரி பாசுரம் 10 நடுவுல பாடினார் நம்மாழ்வார். இந்த 2 வரிய ஓலச்சுவடியில எழுதி ஏத்தி வச்சுட்டார் இந்த பெரிய சங்கப்பலகையில். மற்ற புலவர்கள் தங்கள் பாடல்களையும் வைக்க சங்கப்பலகை எல்லா பாடல்களையும் தள்ளி இந்த 2 வரி பாடலை மட்டும் எடுத்துக்கொண்டது மதுரப்பட்டணத்திலே சரித்திரம். இதை பத்தி ஔவையார், எடைக்காடர் போன்ற பெரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் பேசியிருக்கா. அதுல ஔவையார் சொல்லுவாராம், வள்ளுவர் பாடின திருக்குறள் பிறந்ததே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் நின்னும். என் ஔவையாருடைய பாடல், இடைக்காடருடைய பாடல், இதை பத்தி எல்லாம் பெரிய தமிழறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி புத்தகம் வெளியிட்டுள்ளார்கள். அந்த 2 வரி பாசனம் ஜெயித்து போயிட்டு உடனே இங்க புலவர்கள் அத்தனை பேரும் போய் நம்மாழ்வாரை கொண்டாடி ஒரு பாட்டு எழுதின்னு வந்தான். பல பேர் சங்க புலவர்கள், ஒருவர் இருவர் அல்ல, எத்தனை 1000 பேர் இருந்திருப்பார். இத்தனை பேரும் போய் பாட்டு எழுதிண்டா ஒரு மூலையில நின்று கடைசியில சபையில பாட்டை வாசிக்க ஆரம்பிச்சா அத்தனை பேர் எழுதினு வந்த பாட்டும் ஒரே பாட்டு, 2வது பாட்டே இல்லை. அந்த பாட்டு என்ன தெரியுமா? சேமம் குறுகையோ செய்ய திருப்பார் கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ தாமன் துளவோ வகுளமோ தோளும் 2 4 முளதோ பெருமான் உனக்கு என்ன. நம்மாழ்வார பார்த்து வா கேள்வி கேட்கிறா, உனக்கு என்ன பேர்னு தெரியலையே, உனக்கு எது இருப்பிடம்னு தெரியலையே. சேமம் குறுகையோ செய்ய திருப்பார் கடலோ, உனக்கு வாசஸ்தலம் பிறந்த ஊர் திருக்குருகூரா இல்லே திருப்பார்கடலா? அப்பனா நீயே நாராயணனாங்கிற சந்தேகத்தோட கேட்கிறா. சேமம் குறுகையோ செய்ய திருப்பார்கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ, உனக்கு பராங்குஷன் நம்மாழ்வார்னு பேரா இல்ல நாராயணனே உனக்கு பேரா? தாமன் துளவோ வகுளமோ, உனக்கு வகுள மாலையா இல்ல எம்பெருமான் சாத்தின் இருக்கிற துளசி மாலையா? கடைசியாக உனக்கு 2 தோள்களா 4 தோள்களா தெரியலையே என்று புலவர்கள் அத்தனை பேரு சேர்ந்து நம்மாழ்வாரை கொண்டாடினார்கள். அதனால மதுரப்பட்டணத்துக்கு நம்மாழ்வாருக்கும் நெருங்கின தொடர்பு. யாரானு சேவிக்காதவர்கள் இருந்தார். 2 பெரிய உற்சவம், மாசி மாசம் தீர்த்தவாரி உற்சவம், தை மாசம், அதே போல ஆழ்வாருடைய வைகாசி மாசம் தீர்த்தவாரி உற்சவம், மாசி விசாகம் வைகாசி விசாகம்
இந்த ரெண்டிலேயும் நம்மாழ்வார் தானும் உற்சவத்தை கண்டருளுகிறார். அந்த நம்மாழ்வார் இப்பொழுது பெருமான விட்டு பிரிந்து கலங்கி போய் தான் இருந்த ஊர்ல மண்ணை தொடாவி பாக்குறாராம். இந்த மண் எது தெரியுமா? எங்க வாமனமூர்த்தி அளந்த மண்ணு இதுதான். வாமனமூர்த்தி என்னி கலந்தான், இவர் என்னைக்கு மண்ணை தொழாவி பார்க்கிறார். அந்த கலக்கம் தெளிவே இல்லை ஆழ்வாருக்கு. இப்ப வாமனன் மண்ணு விதுவென்னு கோமளவான் கண்ணை புல்கி பக்கத்துல ஒரு கண்ணுக்குட்டி நின்றுதான், அதை போய் கழுத்தை கட்டிக்கிறார். இதுதான் கண்ணன் துவாபர யுகத்திலே திருவாய்ப்பாடியில மேய்த்த கண்ணுக்குட்டி. இவர் ஊர்ல கலியுகத்திலே திருக்குறுகூர்ல போய் இந்த கண்ணுக்குட்டியை கட்டிண்டு என்னைக்கோ கண்ணன் மேய்ச்சதுங்கிறார். நமக்கு உடனே தோணும், இந்த அளவுக்கு கூட அறிவில்லைன்னு ஆழ்வாருக்கு. இது நாம சொல்லுவோம். அதனாலதான் இவ்வளவு தூரம் பெரிய ஞானிகளா நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ அவர்கள்லாம் ஏன் ஆழ்வார்கள்னு சொல்றோம் தெரியுமா? பகவானுடைய பக்தியில ஆழ்ந்து ஆழ்ந்து கலங்கினபடியாலதான் ஆழ்வார்கள்னே பேர். நம்ம கலங்காம தெளிவா இருப்போம், அதனாலதான் நமக்கு வீழ்வார்கள்னு பேர். நமக்கு பேர் வீழ்வார்கள், அவர்களுக்கு பேர் ஆழ்வார்கள். கலங்கினாத்தான் பக்தி வளருமே தவிர தெளிந்து இருக்கிறவனுக்கு பக்தி வளரவே வளராது. நமக்கு தெளிவு, பெருமாள் விஷயத்துல ரொம்ப தெளிவு. உலக விஷயத்துல கலக்கம், இவ என்ன சொல்லுவாளோ அவ என்ன சொல்லுவாளோ, இந்த உறவை என்ன பண்ணுமோ அந்த இரவு என்ன பண்ணுமோ, இது இத்தனை கலக்கமும் உலகத்திலே. ஆனா ஆழ்வார்கள் அப்படியே மாறுதல், உலகத்து விஷயத்துல அப்படியே தெளிவு, திரும்பியே பார்க்க மாட்டான். ஆனா அவன் விஷயத்துல கலக்கம் கலக்கம் கலக்கம். அதனாலதான் அவர்களுக்கு ஆழ்வார்கள்னே பேர் ஏற்பட்டிருக்கு. ஆழ்வார் தானும் மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணிதுவென்னு ஒரு கண்ணுக்குட்டியை கட்டிண்டார். கோவிந்தன் மெய்த்தனாங்கிறார். ஒரு சார பாம்பு ஓடித்து வேகமா போம் இளநாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈதென்னும். இந்த நாகப்பாம்புக்கு பின்னாடி ஓடுறார். இதுதான் திருமால் ஆதிசேஷனாக படுக்கையாக கிடந்தது, அதுவும் பின்னாடி போறார். இதை சொல்லிண்டே இருக்கிறச்சே ஒரு தமிழறிஞன் இந்த பாசுரத்தை கேட்டுட்டு எழுந்து நின்னான். இல்லையே ஆழ்வார் ஒண்ணு கலங்கலே, தெளிந்துதான் இருக்கான்னு சொன்னான் தமிழன். ஆச்சாரியன் நம்மள ஈடு வியாக்கியானம் பண்ணினவர். அவர் கேட்டார், என்ன இப்ப பாட்டுல குத்தம் கண்டுபிடிச்சுட்டாய்? ஆழ்வார் கலங்கித்தான் பாடுறாருனார். இல்ல தெளிந்திருக்கார். ஏன்னு கேட்டார் ஆச்சாரியன். அவன் பதில் சொன்னார் தமிழறிஞன், கண்ணுக்குட்டியினுடைய கழுத்தை கட்டினார்னு சொல்லிருக்கு, நாகப்பாம்புக்கு பின்னாடி போயிருக்காருன்னு சொல்லிருக்கு. ஆழ்வாருக்கு தெரிஞ்சிருக்கு கண்ணுக்குட்டியை கட்டிண்டா தப்பில்லை, ஒன்னும் பண்ணாது, நாகப்பாம்பை கட்டிண்டா கடிச்சுடும்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப தெளிந்துதான் ஆழ்வார் நாகப்பாம்புக்கு பின்னாடி போயிருக்கார், கண்ணுக்குட்டியை கட்டின்னு இருக்கார். ஏன் கலக்கம் கலக்கம்னு வீணா புரளி கிளப்புகிறீர்கள் கேட்டான் தமிழறிஞன். வாஸ்தவமான கேள்வி தானே. ஆனா பாட்டை சரியா பார்க்காம கேட்டுட்டான். பாட்டுல எப்படி இருக்கு தெரியுமா? கோவிந்தன் மெய்த்தன மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணிதுவென்னு கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் மெய்த்தனவென்னு கண்ணுக்குட்டியை கட்டிண்டாயிடுத்து ஆயிடுத்து. கண்ணுக்குட்டியை போய் நம்மாழ்வார் அணைச்சின்ற உடனே அது துள்ளி குதிச்சதான். குதிச்சதுன்னா கீழே இருக்கிற இலை தரையெல்லாம் சரசரசரான்னு சத்தம் போட்டது. அதுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு நாகப்பாம்பு யாரோ தன்னை பிடிக்க வந்திருக்காங்கிறதுக்காக வேகமா ஓடித்து. ஆழ்வார் பாட்டு எப்படி தெரியுமா? போம் இளநாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈதென்னும். ஓடுகிற நாகப்பாம்புக்கு பின்னாடி போனார்னு இருக்கு. உடனே உரையாசிரியர் தெரிவித்தார், அது போம் இளநாகம், அது மட்டும் கண்ணுக்குட்டி ஆட்டம் நின்று இருந்தால் எங்க ஆழ்வார் கட்டின்னு இருப்பார். அது நிற்காம ஓடினபடியால இவர் பின்னாடி ஓடினாரே தவிர அது எப்படின்னு தெரிஞ்சு இவர் ஒண்ணு கட்டிக்கமா இருக்கவே இல்லை. பாட்டுல எப்படி இருக்கு? இளநாகத்தின் பின் போயின்னு இல்லை, போமிடநாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈதென்னும். நாகப்பாம்பு போச்சு, இவரும் பின்னாடி போனார். அது போகாம கண்ணுக்குட்டி ஆட்டம் நின்று இருந்ததுன்னா இவரும் நின்று கட்டிட்டு இருந்திருப்பார். அத்தனை தூரம் கலங்கின திருவுள்ளம் ஆழ்வார்களுக்கு. அந்த 10 பாசுரத்துல தெரிவிக்கிறார், அரியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்று மெய்வேவாள். போய் நேர போய் நெருப்ப கட்டிக்கிறாராம். இதான் அச்சுதன் என்ன, தன் உடம்புல சுடவே இல்லை. அச்சுதனை போல திருமேனி இந்த நெருப்புக்கு இருக்கே, அதே போலத்தான் நிலை இப்ப பிரகலாதனுக்கும். எத்தனை என்ன கட்டத்தை கொடுத்தாலும் இவனே வீட்டு, இவனே திருமால், இதுவே நமக்கெல்லாம் என ஆனந்தமாகத்தானும் கொண்டான். அதைத்தான் தெரிவிக்கிறார். புரோகிதர்கள் எல்லாம் இனி இந்த பிள்ளையை நம்மால் திருத்த ஒண்ணாது என்று கொண்டு விட்டுட்டார்கள். மேல பிரகலாதன் குழந்தைகளுக்கு பண்ணின உபதேசத்தை தெரிவிக்கிறார். ஸ்ரூயதாம் பரமார்த்தோமே தைத்தேயா திதிதாத்மதாக நச்சான்யதேதன் மந்தவ்யம் நாத்திர லோபாதி காரணம் ஜன்மபால்யம் ததசர்வோ ஜந்துஹு பிராப்னோதி யௌவனம் அவ்யாஹதைவ பவதி ததோனு திவசம் ஜரா. இவன் போரா குறைக்கு தான் இந்த நல்லத்தெல்லாம் தெரிஞ்சதோட நிற்காமல் யான் பெற்ற பேர்